நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாஹர்த்தா விவசம்பிருக்தோ வாஹர்த்த பிரதிபக்தகே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் வல்ல காசிக்கு வீசம் மிகுந்த அற்புதமான க்ஷேத்திரம், புதுவை மாநிலத்தின் கண் விளங்குகின்ற புண்ணிய திருத்தலம், காசிப்பட்டினத்திற்கு நிகரான ஒரு அற்புதமான திருத்தலமாக இங்கே அகத்திய பெருமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விளங்குகின்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வர பெருமானுடைய தேவஸ்தானத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் மிக சிறப்பாக எம்பெருமானுடைய கருணையினாலும் பக்தர்களுடைய ஒத்துழைப்போடும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கோவிலில் நித்தியம், நைமித்தியம், காமியம் என்று 3 வகையான விழாக்கள். நித்திய உற்சவம், நைமித்திய உற்சவம், காமிய உற்சவம் என்று சொல்வார்கள். இந்த 3 வகை என்ன என்றால், நித்திய உற்சவம் என்பது தினந்தோறும் இறைவனுக்கு செய்யக்கூடிய 4 கால வழிபாடுகள். ஒரு நாள் தவறாது இங்கே காலையிலே கோபூஜை, திருப்பள்ளி எழுச்சி, காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்தஜாமம் ஆகிய வழிபாடுகள், இவைகளெல்லாம் நித்தியோத்சவம் என்று பெயர். நைமித்திய உற்சவம் என்பது விழா நாட்களிலே இறைவனை சிறப்பாக கொண்டாடுதல். இப்பொழுது மாசி மகம் வருகின்றது, பிரம்மோற்சவம் நடக்கின்றது, ஆடிப்பூரத்திலே பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது, பௌர்ணமி வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, இப்படி மாதங்களிலே வரக்கூடிய சிறப்பு நாட்கள், ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு நாட்கள், இப்படி இறைவனுக்கு உகந்த நாட்களிலே இறைவனை வழிபாடு செய்து சிறப்பிப்பது நைமித்திய உற்சவம் என்று. 3வதாக காமியோத்சவம். இந்த காமியோத்சவம்னா என்ன அப்படின்னா, நம் பொருட்டு இறைவனை வழிபாடு செய்யறது. இப்போ நம் பொருட்டு எப்படி வழிபாடு செய்யறதுன்னா, என்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கு, நான் போய் இன்னைக்கு கோயிலில் ஒரு பால் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அன்னதானம் பண்ணுறேன், அப்படி ஒரு விழா செய்தால் அது பேர் காமியம்னு பேர். எனக்கு திருமண நாள், இன்னைக்கு நான் போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணோம். என்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள், என்னுடைய அப்பாவுக்கு பிறந்த நாள், என்னுடைய குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல நாள், இன்றைய தினத்தில் கோயிலில் போய் இறைவனுக்கு ஒரு வழிபாடு செய்து அன்னதானம் பண்ணுறேன். இப்படி ஏதாவது ஒரு சிறப்பாக நமக்காக வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம், எதிர்பார்ப்போடு எனக்கு இந்தந்த விஷயங்கள் நடக்கணும், சாமியை பிரார்த்தனை பண்ணி செய்யக்கூடியது, இவைகளெல்லாம் காமியோத்சவம்னு பேர். அப்படி அந்த காமியோத்சவம் என்பது நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி தருவதற்காக செய்யக்கூடிய வழிபாடு. நாம் என்னென்ன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அந்த வழிபாடு செய்கின்றோமோ அந்த விருப்பங்களை இறைவன் நிறைவேற்றுகின்றார். அதற்கு காமியோத்சவம். இந்த காமியோத்சவத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு செய்வது போல, ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாளிலே செய்யக்கூடிய சிறப்பான ஒரு வைபவங்களிலே ஒன்று மணிவிழா என்று சொல்லக்கூடிய 60வது வழிபாடு, பீமரத சாந்தி பவள விழா, 80வது சதாபிஷேகம் முத்து விழா, இது போன்ற 90லே நடக்கக்கூடிய கனகாபிஷேகம், பூர்ணாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு 10 ஆண்டிற்கு 60 வயது முதல் 10 ஆண்டிற்கு ஒரு முறை செய்யக்கூடிய சிறப்பு பரிகார வழிபாடுகள், இவைகளெல்லாம் நம்முடைய ஆயுளை விருத்தி செய்து ஆரோக்கியமான சரீரத்தை அளித்து நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தந்து நம்முடைய சந்ததிகளை நல்ல விதமாக வாழ வைக்கக்கூடிய விதமாக இருப்பது இந்த காமியோத்சவங்கள். அதிலே முக்கியமானது, முதலாவதாக செய்யக்கூடியது 59 வயது முடிவு பெற்று 60வது வயது ஆரம்பிக்கும் தருணத்திலே வரக்கூடியது உக்ரரத சாந்தி என்று பெயர். இந்த உக்ரரத சாந்தி செய்து கொள்வதனாலே நமக்கு நோய் நொடிகள் வராது, ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கின்றது. 60வது வயது முடிந்து 61வது வயது ஆரம்பிக்கும் பொழுது சஷ்டியப்த பூர்த்தி என்று சொல்வார்கள். அந்த சஷ்டியப்த பூர்த்தியிலே மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், நவகிரகங்கள் எல்லாம் செய்து அந்த கலசத்தை தம்பதிகளுக்கு அபிஷேகம் செய்து தசதானங்கள், நம்மளால் இயன்ற அளவிலே 10 விதமான தானங்களை அளித்து மாங்கல்ய தாரணம் செய்து சிறப்பாக செய்யக்கூடிய வழிபாடு சஷ்டியப்த பூர்த்தி என்று. சஷ்டியப்த பூர்த்திக்கு பின்பாக 70 வயது பூர்த்தி அடைந்து 71வது வயது ஆரம்பிக்கக்கூடிய தருணத்திலே பீமரத சாந்தி என்று ஒரு வழிபாடு.
இந்த பீமரத சாந்தியிலே ஏகாதச ருத்ரகளை வழிபாடு செய்து, ஆயுர் தேவதை வழிபாடு செய்து, மிருத்யுஞ்சேரி வழிபாடு செய்து செய்யக்கூடியது இந்த 70வது அகவை பூர்த்தி. இதை பீமரத சாந்தி என்று சொல்வார்கள், பவழ விழா என்று சொல்வார்கள். அடுத்து 75 வயது முடிந்து 76வது வயது ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே விஜயரத சாந்தி என்று சொல்வார்கள். இந்த விஜயரத சாந்தி என்பதும் நல்ல ஆரோக்கியமான சரீரத்தை வைத்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. அதன் பிறகு சதாபிஷேகம். இந்த சதாபிஷேகம் என்பது 80 வயது பூர்த்தி அடைந்து 81வது வயது ஆரம்பிக்கும் போது செய்யக்கூடியது சதாபிஷேகம். இதிலே அந்த தம்பதிகள் சாட்சாத் சிவபார்வதியாக நாம் பாவித்து அவர்களுக்கு உண்டான நல்ல ஆரோக்கியத்தை தர வேண்டும், அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு சதாபிஷேகம். இந்த சதாபிஷேகம் முடிந்து 81 வயது 3 மாதம் ஆன பிறகு சகஸ்ர சந்திர சாந்தி என்று சொல்வார்கள். நாம் பிறந்ததிலிருந்து 1000 பிறைகளை கண்டதற்கு ஒரு பரிகாரமாக செய்யக்கூடியது சகஸ்ர சந்திர சாந்தி என்று சொல்வார்கள். 80 வயது ஆனாலே அவர்கள் 1000 பிறை கண்டவர் என்கின்ற பெருமை அடைகின்றார். அந்த 1000 பிறை கண்டவரை பார்ப்பது, அவருடைய ஆசி பெறுவது மிக மிக சிறப்பு. அதனால்தான் சகஸ்ர சந்திர சாந்தி என்று அதற்கு ஒரு வழிபாடு வைத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக 90வது வயதிலே, இந்த 90 வயது முடிந்து 91வது வயது ஆரம்பிக்கும் பொழுதோ அல்லது 89 முடிந்து 90 ஆரம்பிக்கும் போது அந்த வழிபாடு செய்யலாம். இதற்கு கனகாபிஷேகம் என்று பெயர். அவர்களுக்கு ஸ்வர்ணத்தினால் செய்யக்கூடிய காசுகளை பூஜித்து அவைகளாலே அதற்கு அவர்களுக்கு அபிஷேகித்து அவர்களை திருப்தி செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது.